ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வைஷுமாக்கு நான் எப்படி ஃபிசியோதெரப்பி கொடுக்குறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட விசுவலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த ஜிலேபி கொண்டை வந்து மதியமாக தூங்கவே இல்லை, குளிக்க வச்சுட்டேன், சாப்பிட வச்சுட்டேன், எல்லாம் பண்ணியும் கூட தூங்கவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை. அப்போ தான் வந்து மண்டைக்குள்ள டிங்குன்னு ஒரு ஐடியா. சரி சாயங்காலம் செய்ய வேண்டிய ஃபிசியோதெரப்பியை மதியமே செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி மதியமே வந்து பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வைஷ்மா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் இருந்தா, போக போக வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விசுவலாக பார்க்கலாம். வைஷ்மா அழுகிற இடத்துல வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அவளுக்கு வந்து வலி இருக்குன்னு சொல்லிட்டு. யாரும் என்ன வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான மோட்டிவேஷனான கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன சூப்பரான மோட்டிவேஷனான கதையை கொண்டு வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன், என்ன விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு குணம், இந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அப்படியா, என்ன குணம் அதுன்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தி தான் நம்ம கதையில போய் பார்க்கலாம். முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா, கிரேக்கத்துல திறமையான ஓவியர் ஒருவர் வாழ்ந்துகிட்டு வந்தார். அவர் எந்த ஒரு ஓவியத்தையுமே ரொம்பவுமே துல்லியமா தத்ரூபமா வரையக்கூடிய ஓவியர். ரொம்பவுமே அதாவது சூப்பரா வரையக்கூடிய ஒரு ஓவியர். அவர் வரைகின்ற ஓவியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோட்டமாக இருக்கும். இப்போ நம்மளை ஒருத்தங்களை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவர் பார்க்குறாருன்னா அந்த ஓவியத்தை அப்படியே தத்ரூபமாக வந்து வரையக்கூடிய ஓவியர். அப்படிப்பட்ட ஓவியருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரபலமெல்லாம் ஆகலை. அவருடைய ஓவியமும் வந்து பிரபலமாகவே ஆகலை. அவருடைய ஓவியம் வந்து அவர் இருக்க அந்த கிராமத்தை தாண்டி எங்கேயுமே போல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஓவியர்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வருமானம் தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய ஓவியருக்கு சொல்லவா வேணும், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வருமானம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவர் கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து துல்லியமாக பயன்படுத்திட்டு வந்தார். வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டாலும் மனசை வந்து விட்டுறாம வந்து தைரியமா இருந்து முயற்சியை வந்து கைவிடாமலே இருந்தார். இப்படி இருக்கிற சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, ரோமாபுரியிலிருந்து ஓவியரை பார்க்கறதுக்கு அவருடைய நண்பர் வந்து வரார். ரோமாபுரியிலிருந்து ஓவியரை பார்க்கறதுக்கு அவருடைய நண்பர் வந்து வராரு. வந்தவர் வந்து சும்மா ஒன்றும் வரலைங்க. ரோமாபுரியில ஓவிய போட்டி நடக்குதுன்னு சொல்றதுக்காக வராரு. வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷம். இவரோ வாய்ப்பு, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்ப்போட இருக்கிறார் இல்லையா. அவர்கிட்ட வந்து சொன்னதும் இவர் வந்து போட்டிக்கு தயாருன்னு சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்கல, என்ன போட்டின்னு கேட்கல, என்ன நிபந்தனைன்னு கேட்கல, எதுவுமே கேட்காம போட்டிக்கு வந்து இவர் தயாருன்னு சொல்லி முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார். சரி, என்னதான் போட்டி அப்படின்றத நம்ம வந்து இந்த கதைக்குள்ளேயே இன்னொரு கதையை பார்க்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ரோமாபுரியில வீரம் மிகுந்த அரசர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாராம். அந்த அரசர் வந்து வேட்டையாடுறதுல கைதேர்ந்தவர். ஆனால் அவருடைய உடல்ல வந்து ஒரு குறை. அந்த குறையும் எப்படி வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடும் போது அவருடைய இடது முகம் வந்து சிதைஞ்சிருச்சு, வலது கால் வந்து வெட்டுப்பட்டுருச்சு. அவருடைய அரசருக்கு இதுதான் வந்து குறை. இப்படிப்பட்ட அரசரை தான் ஓவியமாக வரையணும். இப்போ ஏன் ஓவியமாக வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அரசருடைய குலத்தை சேர்ந்த எல்லாருமே 40 வயசுல தன்னுடைய உருவ படத்தை வரைஞ்சி அரண்மனையில் வந்து மாட்டணும். இதுதான் வந்து அவங்க இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வரும்போது நடந்துக்கிட்டு வர்றது. ஆனால் இந்த அரசருக்கு வந்து 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகியுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய உருவப்படத்தை இன்னுமுமே வரைஞ்சிக்கல. அதுக்கான காரணம் வந்து தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய குறை வந்து வெளியே தெரிஞ்சிருமோ, அந்த ஓவியத்தில் வந்து வெளிப்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் வந்து வரைஞ்சிக்காமலே இருக்காரு. இருந்தாலும் வந்து அரசரை யாரும் விடுறதா இல்லை. அமைச்சர்கள் எல்லாம் அரசே வயசாகுது, உருவப்படத்தை வரைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா அரசர் சரின்னு சொல்லி
போட்டி ஓவிய போட்டி வைக்கலான்னு சொல்லி படத்தை வரைஞ்சிக்க சம்மதத்தை தெரிவிக்கிறார். ஓவிய போட்டியோட நிபந்தனை என்ன தெரியுங்களா? அதாவது அரசருடைய மனசு கோணாம யார் ஒருத்தர் வந்து ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 மூட்டை நிறையா, 10 ஒரு மூட்டை இல்லை 2 மூட்டை இல்லை 10 மூட்டை நிறையா பொற்காசுகள் வந்து கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அரசருடைய மனசு கோணும்படி யாராவது வந்து ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். இதுதான் வந்து போட்டியுடைய நிபந்தனை. இதை கேட்டுட்டு ரோமாபுரியில இருந்த ஓவியர்கள் யாருமே வந்து போட்டிக்கு வரல. ஏன் வரல தெரியுங்களா? ஏன்னா அரசருடைய கால் இல்லாம அவருடைய இடது பகுரம் முகம் வந்து சிதைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம ஓவியத்தில் எப்படி வந்து சரி பண்ணி வரைகிறதுன்னு அவங்களுக்கே குழப்பம். இதை நம்ம ஏதாவது பண்ணி வரைஞ்சா அரசருடைய முகம் கோணி அவர் நம்மளை வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருவாரோன்ற பயத்தில் யாருமே வந்து போட்டிக்கு வரலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் போட்டிக்கு தயார், கிரேக்கத்திலிருந்து இவர் வந்து நம்ம திறமையான ஓவியர், நான் போட்டிக்கு தயார்னு சொல்லிட்டு வராரு. ரோமாபுரிக்கு வந்து அரசரை தந்திக்கிறார். அரசரை வந்து பார்த்து ஓவியம் வரைகிறதுக்கு அவரோட உருவத்தை பார்த்து அந்த ஓவியர் வந்து மனசுல பதிய செய்கிறார். பதிய செய்யும் போது அரசர் கேட்கிறார், போட்டியின் விதிமுறை தெரியும் தானே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கவும் அவர் வந்து சொல்றார், தெரியும் அரசே அப்படின்னு சொல்லி ஓவியர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் வந்து அரசவையில எல்லாருமே பார்த்துட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த ஓவியர் வந்து ஓவியத்தை வந்து வரைய ஆரம்பிக்கிறார். ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த ஓவியம் மிகப்பெரிய ஓவியம், அதாவது ஒரு ஆள் உயர ஓவியம். அந்த ஓவியத்தை திரை போட்டு, அந்த காலத்துலலாம் நம்மள பார்த்துருப்போம் இல்லையா, போர்ட்ரேட் என்ன படம் பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பெயிண்டிங்கை தான் வரைஞ்சி ஒரு துணி போட்டு அழகாக மூடி எடுத்துகிட்டு வந்து அரசவையில் வைக்கிறாங்க. அதாவது ஓவியர் வந்து வைக்கிறாரு. அரசவையில் இருக்க எல்லாருக்குமே ஒரே ஆர்வம், அரசர் ஓவியத்தில் எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கார். அரசருமே ஆர்வமாக தான் இருக்கார். இருந்தாலும் வந்து அவர் வந்து காட்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியர் வந்து படத்து மேலே இருந்த திரை சீலையை வந்து நவுத்துறாங்க. நவுத்தும் போது அந்த அரசவையே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. என்னதுன்னு சொல்லி அப்படி கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததும் அந்த ஓவியத்தில் வந்து அரசரோட குறை எங்கேயுமே இல்லைங்க. என்னது, அரசருடைய குறையே இல்லையா? அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க. அந்த ஓவியத்தில் பார்த்த காட்சி எப்படி தெரியுங்களா? அரசர் வந்து குதிரை மேலே கம்பீரமாக ஒரு புலியை வேட்டையாடி தூக்கிட்டு போகிற மாதிரி காட்சி. இந்த ஓவியத்தில் அரசருடைய இடதுபுற முகத்துக்கு வேலையே கிடையாது. வலது கால் வெட்டுண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக அரசர் வந்து கையால் அந்த வேட்டையாடின புலியை வந்து பிடிச்சி தூக்கிட்டு போகிறார். இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரமான காட்சியாக வந்து இருந்துச்சு. அந்த அரசவையே பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஓவியத்தை பார்த்ததும் அரசரோட கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி அப்படியே ஊத்துதுங்க, மாலை மாலையாக ஊத்துது. பார்த்தீங்கன்னா அரசர் வந்து சொல்றார், அரசர் அந்த ஓவியத்தை பார்த்து வியந்து பார்த்து கண்ணீரோடு அந்த ஓவியரை பார்த்து கேட்குறாரு, ஓவியரே, நான் உட்பட இங்கே இருக்க அத்தனை பேருமே என் உடலில் இருக்கிற குறைய ஒரு சவாலா தெரிய உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போனது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓவியர் அரசரோட முகத்தை பார்த்து அரசரோட கண்ணோடு கண் பார்த்து ஓவியர் சொல்றாரு, அரசே, உங்களை பார்க்கும்போது, இடது முகத்தில் இருக்கும் சிதைவை பார்க்கும்போது, வெட்டுண்டு வலது காலை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு குறையாவே ஒரு நாளும் தெரியல அரசரே. மாறா உங்கள் வீரத்தின் அடையாளமா மட்டும்தான் அது எனக்கு தெரிஞ்சது. உங்களை பார்க்கும்போது உங்க வீரத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு ஓவியத்தை தீட்டினேன் அப்படின்னு ஓவியர் சொன்னதை கேட்டு அரசவையில் இருந்த அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா வெக்கி தலை குனிஞ்சி போனாங்க.
ஏன்னா அரசவையில் இருந்த எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஓவியருக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது, அரசருடைய குறையை மறைத்து எப்படி ஓவியம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த ஓவியரோ அரசருடைய வீரத்தை மட்டுமே பிரதிபலிக்கும் விதமா ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்து அரசருக்கு ரொம்பவுமே அரசருடைய மனசுல இடம் பிடிச்சிட்டார். அரசரும் பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டி ரோமாபுரியிலே மிகச்சிறந்த ஓவியர் என்ற பட்டத்தையுமே அவருக்கு கொடுக்கிறார். இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நம்மள பல பேர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? எதுலையாவது இருக்கக்கூடிய குறையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பது, எதுலையாவது இருக்கக்கூடிய குறையையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பது. ஆனால் நிறைவும் குறைவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இதுல குறைவுகளை மட்டுமே பார்க்கறவங்க கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாத்தையுமே தவற விடுறாங்க. குறைவுக்கு மத்தியில் இருக்க நிறைவும் பார்க்கறவங்க வாழ்க்கையில முன்னேறி நல்ல இடத்துக்கு வந்துடுறாங்க. குறைவுக்கு மத்தியிலும் நிறைவை பார்க்கும் குணத்தை வளர்த்துக்குங்க. இந்த குணம்தான் உங்களை வாழ்க்கையில முன்னேற்றிவிடும். இந்த குணம்தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை எனக்கு கேட்கும் போது ரொம்பவுமே மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கதை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் போட உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லது.